சீமையெல்லாம் நம்ம கட்டி காட்டு வீர மகன் சுத்துமுள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பான் சிங்கராசகம் படுத்த சிங்கம் மூலிதான் ஒதுங்கும் சிங்கராசகம் படுத்தா சிங்கம் மூலிதான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன் மைசன் ஊருக்குள்ள ஒண்ணு மகனே திருகுடுக்கு அண்ணன் தம்பி கட்டுப்பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுத்துமுள்ள தங்கத்தை போல ஊருக்கெல்லாம் சொந்த செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்போம் ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கம் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த புத்ரு மை புத்ரு துருக்கெல்லாம் ஒண்ணுக்கெல்லாம் சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி நாடகம் ஓரோரா இந்த மகன் ஓடோரா அப்பா அப்பா என்ன வீட்டில என் மகளுகிறாள் மகனே ஏ நாடகம் ஒன்னும் மாசம் 30 இந்த மகன் ஓடுறான் மைசன் அப்பா அப்பா என்ன வீட்டில என் மகளுகிறாள் யாரு இந்த யாரா கல்லா பிறந்த மாதிரி இருக்கேன் எங்கடா நான் கட்டி காத்த என் பினாயில கம்பெனி நான் கட்டி காத்த சிவாஜி வெடி கம்பெனி புகஞ்சு போய் கிடக்கடா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இப்போ பாடுறா 100 நாள் வேலை பார்த்துட்டு படுத்தாளுக மாதிரி என்ன கூட்டம் குறிஞ்சாலும் ஒரு ஆள் நேர்த்தி கடை நாடகம் தான் காசை வாங்கிடலாம். அண்ணே இந்த அன்பளிப்பு வாங்கிக்கோங்க அண்ணே. வானே 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 ஏறி சும்மா 50 ரூபா வச்சுக்கிட்டு பயப்படுறியா? ஒன்றும் செய்ய மாட்டேன். இருக்கிற கடுப்பில் மாடு பொடி மாடு. இன்னும் இதில் 10 ரூபாயை மாற்றிட்டு வா. துவரங்குறிச்சி பஞ்சாபி தாபா ஹோட்டல், குராலிமலை பாத்திமா நகர் பஞ்சாபி தாபா ஹோட்டல் சார்பாக எப்போ அத்தத்தண்டி ஹோட்டல்லேருந்து உங்கள் ஓனர் 100 ரூபா தான் கொடுத்து விட்டாரா? நன்றி நன்றி புத்துரு. பாக்கெட் ஓட்டையா இவன் என்னடா இப்படி படுத்து கிடைக்கேன்? நம்ம புத்துருதேன் அணிகண்டா வந்த தம்பி தான்டா. மட்டு அல்லும்டா பிரதர். ஐயா ஐயாருன்னு உருட்டு சட்டி எல்லாம் ஏலே அதை 12 ஏரியில் போட்டாலும் கூட ஊறாதடா. எந்திரா மண்ணை அள்ளிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஒட்டிட்டேன். என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இளநீ கடை ஓனர் மாதிரியே தெரியும். சாதாரண ஆள் கிடையாது. குறிஞ்சி நாட்டோட தலைவர் யாருன்னா எங்கள் அப்பா தான். இந்தா எங்கள் அப்பா தலையில் இடியை விழுத்தாடிட்டால. தலைவர் மேலே என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வரேன். வீட்டில் இருக்க அப்படின்னா பூனை மஸ்துக்கு வரேன். மூடிக்கிட்டு சரிடா. எங்கள் அம்மா பேரு அதுக்கு இன்னும் ஒரு 500 ரூபா செலவாகும். பாடுவோம்ப்பா இருப்பா. நங்கே மோகினி எங்கள் அம்மா. என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமானே? இல்லைப்பா பணங்கிழங்கு பிடிங்க தெரியும். சொல்கிற மாட்டேங்க. சரி சரி. ஒரு உலகத்தில் ஆம்பளையால் பெருத்து போனோம், பொம்பளை பிள்ளைய குறைஞ்சி போச்சு. உண்மைதானே. பொண்ணு கிடைக்கல. என்ன எல்லாம் மண்டி போட வேண்டியதானே. சாமி கும்பிட்றதுக்கு சொன்னேன். எனக்கும் பொண்ணு கிடைக்கல. நீனும் மண்டி போட வேண்டியதானடா. முட்டு நீர் கட்டு. சரி தம்பி ரொம்ப பேச ஆரஞ்சுடா. சரி சரி. உனக்கும் கிடைக்கலையா? இல்லை ரொம்ப ஏதாவது சிரிக்கிறிய எங்கள் அண்ணே. தம்பி இங்கே வாங்க தம்பி. உங்கள் ஏரியா பக்கம் எதுவும் 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் இருக்கா? இருந்தால் சொல்லுங்க தம்பி. பால் பண்ண வச்சு நடத்துனேன். பல லூஸ் ஆகிட்டேனே அண்ணே. ஏன்னா உலகத்தில் உடம்பு கணத்தையை மட்டும் எங்கனையும் திருட மாட்டேன். ஏன்னா விரட்டினா ஓட முடியாது. சுற்றி சுற்றி அதே வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு தள்ளியாப்பேன்.
தம்பி, நான் வளர்த்த என் கரடி குட்டியே அவன் என்னடா குட்டி? யார என்ன சமாதி வைக்க என்கிட்ட தானே என் காசு வாங்கணும். நீ பொத்து மாடு பொடி மாடு ஆயிட்டேன். ஏண்டா அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? 2 நிமிஷம் மண்டி ஓட முடியுமா? கிளம்பிட்டார், பொண்ணு வாக்க கிளம்பிட்டார் எங்கள் அப்பா. உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பழசவட்டை இருக்கா கப்ளிங்? பழசு பட்டையெல்லாம் வேணாம் மச்சான். என் தங்கச்சி இருக்கு, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஷார்ட்டாகவே மேட்ருக்கு வந்துடுறேன். தங்கச்சியாவா? ஆமாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நீ ஒரு ஆள் எல்லா சோத்தையும் திம்போவலையாப்பா? கல்யாணத்தில் சாப்பிட்றதோட சரி, அப்புறம் வீட்டு பக்கத்து வரமாட்டேன். ஏன் அரிசி பூரா அழுட்டு போயிடுவியா? இல்லை மச்சான், நீங்களே என் தங்கச்சி சந்தோஷமா இருங்க. உங்கள் தங்கச்சி ஏன்டா நொட்டு நொட்டு தட்டுறிய? உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? ஓ, ஆள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. சினிமா நடிகையே தோத்துருன்னா பார்த்துக்கங்களேன். செவல்பட்டி பொம்பளை ஆள் ஊரா அழுவாகலா? பிறண்டைய வயிற்றுல அடிச்சுக்கிட்டே அழுவாங்க. அம்புட்டு அழகு என் தங்கச்சி. உங்கள் தங்கச்சியை கட்டிட்டு தாங்க நான் துவரங்குறிச்சியில் பூட்டி பாரில் ஆரம்பிக்கும். என் தங்கச்சி சைனா லேடி மாதிரியே இருக்கும். சைனா லேடி. அவள் அடிப்புக்கு நல்லா இருக்கேன். அவன் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா மச்சான்? அது என் தங்கச்சிடா. முறகட்ட வேலை. உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான். என் தங்கச்சி பேரை கேட்கலையே மச்சான். பேர் என்ன? சியா. மியா. என் பேர் கியா. ஆமாம், ஃபேமிலியே. போய் கூப்பிட்டு வாங்க. பொண்ணு கூப்பிட போகிறான்னா இல்லை நெல் இருக்க கருது வண்டி கூப்பிட போகிறான்னா? என் தேவதை வரப்போறா. ஊரே சிரிக்குதே. அப்போ ஏதோ மண்ணவடி தூத்திட்டேன். தங்கச்சி சியா இருடா. சியானா இல்லை கரெக்டாக வந்தியாடா? அதே ஒருவேளை முனி ஓட்டம் இருக்கோ மேடையில்? மச்சான், என் தங்கச்சி சியா வந்திருக்குங்க. சியா? மியா கியா? ஆமாம். அதை பேர் சொல்லுங்க ஜப்பான் மொழியில். ஜப்பான் மொழியில் சியான்னு சொல்லுமா அவன் பேரை? சியா மியா கியா. இந்த பூனை முண்டை எங்கனே கேட்டிருக்கேனே. பூனைக்கறி சாப்பிடாருன்னு அதான் சொன்னேன். கேட்டியா? அவன் அண்ணன் வெதரை சாப்பிடு. இல்லை மச்சான், பூனைக்கு போட்டா சியா அந்த மொழியில் ஒரு பாட்டு பாடுறா. என் தங்கச்சி இதுதான் அந்த நாட்டு ராகம். மின்சார கண்ணா எங்க என்னாச்சு, கை வலிக்குதா? இருண்ணே எசின்னு போயிட்டு இருக்கு. கண்ணை மச்சான் சீரட் அடிச்சு புகை வந்த மாதிரி வருதாடா தொண்டை. இதான் மச்சான் என் தங்கச்சி சியா. டோட்டல் தமிழ்நாடே தப்பு பண்ணிருச்சாடா. கொஞ்சம் இருங்க மச்சான், படபடன்னு வருது. இருங்க. ஐயோ, படகுடப்பு இருக்கா? இது சாப்பிட்றீங்களா? அத்தா, இந்த அப்பத்தை கொஞ்சம் மூடு தாய். இது என்னடா அது? இடியப்பா அவிச்சு இப்போ மீதி மாவில் குளக்கட்டை விளைஞ்சது மாதிரி. ஏலே, இதை படிக்க வைக்க எங்கடா அனுப்புன? சைனாவுக்கு. அங்கனையே கிட்னி எடுத்துட வேண்டியதானே? ஏலே, நல்லா ரோட்டில் கிடந்த மாதிரி இருக்காது மண்டை. ஐயோ, பொம்பளையாள் ஊரம் பாருங்க தன்னை உங்களை கஞ்சி குடிக்கும் போது ஒமட்டும். ஆம்பளையாள் ஊரம் என்ன பொம்பளை நாவுமே வராது. அண்ணா, தங்கச்சி எதுக்கு நான் கூப்பிட்டேங்க? நல்ல தொண்டையில் பேச முண்டை. அண்ணா சியா, இவர் தாம்மா உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை. அண்ணா, இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு வேணாம் அண்ணா. ஏன் முண்டமா வர்றியா? நான் இன்னும் படிப்பவே முடிக்கல அண்ணா. ஏலே, வாத்தியார் உயிரோட இருக்கான்னு பாருங்கடா. படிப்பு மசத்தை புடுங்குனியே. தங்கச்சி, நீ சைனாவுக்கு போகிறதுலே இருக்கடா தங்கம். சைனாவுக்கு போகாத, திண்டுக்கலுக்கு போ, அடிமாடா. தங்கச்சி, அண்ணே உனக்கு கால் பூட்டி வைக்கணும்னு அண்ணனுக்கு ஆசை. கால் பூட்டு வேணாம், வெல்டிங் வச்சு விடுப்பா. இல்லை இருங்க, பாசத்தில் அழுகிறேன், கொஞ்ச நேரம் இருங்க. வர பாசத்தில் அழுகுறதுன்னா அந்த ஊர் எல்லையில் போய் அழுதுட்டு போகடா, ராசவா போக. அண்ணா, எனக்கு கல்யாணம். ஏலே, தங்கச்சி மாதிரியே தெரியலையாடா. கறிக்கடையில் செம்புரியாட்டை உரிச்சு போட்ட மாதிரி இருக்க முகரையும் கேரியமா. அண்ணா, உங்களுக்கு கல்யாணம்
இருந்தா நீங்க பண்ணிக்கங்கண்ணா. ஆ உன் பல்ல கட்டுங்கண்ணா. இருமா மூடு வருது இங்கே அமுக்காத. இருமா. நீங்களே புலங்குங்க, நான் வேணா மிளகாப்பூ சொல்லி விடுங்க, சோறு கட்டிட்டு வரேன். இல்லை மச்சான், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் விளாடுவோம். அப்போ அவளை செக் பண்ணித்தே கல்யாணம் பண்ணணும். தங்கனாலும் தங்கி மச்சான், தங்கச்சி நீ சைனாவில் படித்ததெல்லாம் போதும்டா தங்கம். சுடுகாட்டில் வருத்தா படித்ததுடா என் மச்சானை ஏற்றுக்கடா. அண்ணா அப்படியே எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் எனக்கே தான் மாப்பிள்ளை பாருங்க அண்ணா. இது ஒரு புகரையா அண்ணா? இந்த மாப்பிள்ளைக்கு என்னடா தங்கம் குறைச்ச? கருவாடுதுக்கு வந்த பூனை ஆட்டமா இருக்காண்ணா. கருவாடுதுக்கு வந்த பூனை எப்படி ஊண்டுக்கிட்டு இருக்கும். அடே அந்த டைலாக்கை நான் சொல்லணும்டா. உங்க முகரைக்கு என்னை பிடிக்கலையா தாய்? இருமா மூடு வருது. இலை காலி பயமாங்களா கண்ணே, இங்க வாடா. ரொம்ப பேசாத, அரைஞ்சு விடுவேன். என்னைய பிடிக்கலையா சியா? உடுக்கிங்கவா? என்ன மொழிடா? மயிர் மொழி. ஐயா மன்னிச்சுக்கங்க. என்னை பொண்ணு வைக்கணும்டா எங்கள் அப்பன் செலவத்திரத்தை கேட்கணும். இன்ப செல்வதிட்டியா? அவர் தான் எங்கள் சித்தப்பா. சித்தப்பா மாமா. இவன் எங்கள் அண்ணன் எங்கடாவது என்னை கடத்தி விட பார்க்குறேன். ஆமாம், பெரிய ராமேஸ்வரம் கடல் அட்டை கடத்துறாரு. என்னைய கட்டிக்கங்க அண்ணா, கெஞ்சுறேன். அவரை பார்த்தா பாவமா இருக்கு. ஆமாம், இதோ வாழ்க்கை என்பதை பிச்சையா போடுவோம். 2 புள்ள தாய் 3 புள்ள தாய் அளவுக்கு இறங்கிட்டாப்புலம்மா. என்ன செய்ய, என் தலையெழுத்து இப்படி வந்து விதி மாட்டிருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு பரிதாபமாக இருக்குங்க. என் தலையை நீட்டுறேன் உங்களுக்கு. நான் வெட்டிடுறேன். இருந்தாலும் நான் உங்களோட எங்கிட்டையும் வெளியிலலாம் வரமாட்டேன். பார்க்குறேன், செத்து போவேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், உனக்கு நெல்லும் சேவு வச்சுட்டு போவேன். திண்டுக்கிட்டே இருக்கணும், விற்குச்சுன்னா அங்கே சோழியை முடிச்சிருவேன். இல்லை, பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இங்கே வாரு அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு கையில் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி. யாரு சியாங்? சியாங் யாரு கிளி? இதில் யாரு குரங்குடா? நான் கிளி, நீங்கள் தான் குரங்கு. நம்பட்ட மாட்டு முண்டை. என் தங்கச்சியை கட்டிக்கிறீங்க, ஏற்றுக்கிட்டீங்க. ஏற்றுக்கிறவே இல்லைடா, நாசமாக போவேன். கொஞ்சம் யோசிக்க விடுங்க. 108க்கு ஃபோன் அடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்ப்போம். ஏன்னா கரெக்டாக இருந்துக்கு 108 வச்சுக்கிட்டு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அம்மலையும் கும்மலையும் முதலரவுக்கெல்லாம் அதுக்கு போனோம்னா கரண்ட் புல்லு கட்ட முடியாதாடா. ஐயோ, எங்கள் இதில் வந்து முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் முறை பிரகாரம் எல்லாத்தையும் நடத்திடுவோம் மச்சான். அப்போ நீங்கள் நடத்திட்டு தான் சென்னை ஆக்கிட்டே விடுவீங்களா? இல்லை மச்சான், கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை பொண்ணு வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்கணுங்க. அங்கே முத்தம் கொடுக்க சொல்லுவோம், எனக்கு மருந்து வாங்கி கொடுத்துருந்தேன். நான் செத்துறேன். அதை முதல் செய்யுங்க, நான் நீர்மாலைக்கு வரேன். தங்கச்சி அண்ணே, தயவு செய்து எனக்கு கல்யாணம் கூட வேணாம், நான் வாழாவட்டியா கூட. ஐயோ, நீ முத்தம் கொடுக்கலன்னா மாப்பிள்ளை தாலி கட்ட முடியாதுமா. அவன் தாலியே கெட்டவனா எனக்கு. அவன் ஒரு முகரையிட்டு அவனை போய் எனக்கு தாலி விதி. ஏலே பேக்கூதி. தங்கம் இலக்காட்டி ஏத்துக்கடா. அண்ணே என்ன விழுந்து கும்புறா? நீ சொல்றேன்றதுக்காக அவன் வாயில முத்தம் கொடுக்குறான். வாயில முத்தம் கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் இருங்க, மாஸ்க் போட்டுக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரியா? இங்க ஓடியா, உனக்காக பாரு நல்லாம்பு வாழை பிடிச்சி வச்சு. இது நேரம் நல்ல யாரோ கிளவி பாடுற மாதிரியே இருக்கு. நீ எனக்கு இளையதாரம். இளையதாரம் எல்லாரும் சொல்லுவாங்க, இளைய வடியா இளைய வடியான். நீ எனக்கு இளைய வடியா. இதுதான் உங்க அக்கா ரசுக்கு தேவடியா. அது ஏண்டி ரசுக்கு கிளம்பாடி போன? ஏன் ரசுக்கு கேட்டவளே?
பொசக்கட்ட பொம்பளை மூஞ்சி முகரையும் பாரு முகரையே. இது என்னடி கிளியாஞ்சிட்டி மூஞ்சி மாதிரியே இருக்கும் மூஞ்சி. மரியாதை வச்சு ஓடி கிளட்டு முண்டை. உனக்கு என்னடி மரியாதை? கரும்புக்கு ஒரு மொழி வச்சு பேசு. எதுக்கு கரம்ப குடிக்கி? இல்ல என்ன கிளட்டா யாரு? ஓடி கிளட்டு முண்டை. முகரையே பாரு முகரை. உனக்கு புருஷன் கிடைக்கல. சண்டை போட்டு விடாதே. தங்கச்சி சியா கோபப்படாத. உனக்கு புருஷன் கிடைக்கல போய் பனை மரத்துல ஏறு. உனக்கு புருஷன் கிடைக்கலன்னா போஸ் மரத்துல போய் ஏறு. உனக்கு புருஷன் கிடைக்கல போய் தென்னை மரத்துல ஏறு. உனக்கு புருஷன் கிடைக்கல மைசூர்கார போய் ஏறு. வந்துட்டா என்ன பார்த்து ஏறு. ஓ லட்சணம் தெரியா? நீ தாண்டி மிருதங்கார வச்சிருந்தவளே. நீ தாண்டி நீ ஆல் ரவுண்டுக்காரன் வச்சு. ஓடி பொட்டிக்கார வச்சிருந்தவளே. கொஞ்சம் இருங்க, பரிச்சட்டை எடுத்துட்டு வரேன், மறந்துடுவேன். தங்கச்சி கோபப்படாத. அண்ணே வரும்போது உனக்கு போடி இந்த வீடியோக்காரங்கள வச்சிருந்தவளே. ஓடி இவளே. போடி அவளே. ஓடி போடி கேட்டு முண்டை. கர்ம போய் போய் இந்த கெல்ட் முட்டையிட்ட போய் கடிச்சிருக்க. நீ ஐயா உனி இதுல வந்து போடி அது மிச்சம் ஓடி போய் வந்துட்டா என்ன மரியாதை இதையே பாருங்க. குதிக்கிறீங்க. உன்னை இழுத்து வச்சு நறுக்கல. இந்த குதியா குதிக்கிற நீ. நாளைக்கு ஊரோட தின்னு தொட்டு நீ உன் வாயில வச்சுக்க. உன் முகரைய பாரு முகரைய. மூஞ்சி முகரைய. டா டா மொத அந்த வேண கட்டிய மூடு. அது டா ஏன் தேவடி அது? என்னடி தேவடி? ஏன் தேவ? என்னடி சொன்னா ஏன் தேவடியான்னு கேட்டியாடி? ஏன் தேவடி? தேவடியா யாரு தேவடியா அண்ணா? மரியாதையா பேசி பேசு. ரெண்டு பேரும் தோங்க வண்டி ஏறி போங்க முடியலாம். ஏன் பிரச்சனை? ஓ வச்சுக்க வச்சுக்கடி. ஓ ஸ்கிப்பிங் விளையாடுறியா? போடி 3 காசு முண்டை. யாரு நீ 4 காசு முண்டை. போடி 5 காசு முண்டை. போடி இவளே. போடி அவளே. ஏன் போடா சார்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருப்பான். சரியா? ஆமா அது உண்மைதே. உன்னை குரங்கு கட்டிட்டு வந்து என்ன கிளியும் கட்டிட்டு வந்து. யாரு கிளி? ஏதா நீ கிளியா? ஆமா. ஆடி வெண்ண மக வெண்ண இவளே. அப்ப நீ கூட கிளி யாரு? நீ கூட கிளி யாரு? போடி ரசக்கு தேவடியா. முகரைய பாரு. நீ என்ன அவசரப்பல தெரிக்கிற? யாரு நீ அவசர பேல சொல்ற? ஏன் புருஷன மரியாதை பேச நாய்க்கு அப்படி நறுக்கி. கடிக்குமானே. எந்த காட்டு சிரிக்கியோ கர்ம எங்க குடும்ப மானத்தை இப்படி வாங்குறானே. சியா ஐயோ நீ கொன்றானடா குந்தாணி பேல. சியா முதல்ல ஆக்கற மூடு. ஈடத்தை சொல்ல போறேன். பெரிய ஓவியம். அப்படி கத்தாரி காயங்களுக்கு அப்படி இது கைதா. என்ன வந்தனது ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா கர்ம முடிச்சவன். நான் பெத்தேன் பிறந்தேன். எந்த ஊர்ல புருஷன் அப்படி கட்டி பிடிச்சி பொண்டாட்டி பெத்தேன். ஐயோ 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 என்னமோ வந்து விழுந்து. கிலோ 10 கிலோ 10 கதவாளி கதவாளி. அடி ஒட்டு மசுறு வச்ச முண்டை. அடி அடி எங்க வாடி ஓமசுரம். இது என்னது மொட்டை முனியா? ஓமசுரம் புடிச்சிருப்பாங்க வாடி. அடி என்னைய ஒட்டு மசுரம் சொன்னீங்கள. அடியே நீங்க வாடி. ஏலே ஏ குந்தாணி பேலே. இவெல்லாம் என் காலளவுக்கு வருவானா? ஐயோ மச்சா என் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க. என்ன அத்தாச்சிக்கு கொட்ட தெரியுதா? பொம்பளை பிள்ளைக்கு எப்படி அது இருக்கும்? ஏலே ஏ கழுத்தேரி கண்ணமேடே. ஏலே கழுத்தேரி கண்ணமேடே. ஓ மானத்தை காத்துல பறக்க விட்டுறா. ஆனா நீ போய் இவ்வளவு செஞ்சிருக்க பாரு. தங்கச்சி வள்ளி யாருங்க சிரிக்காவே உட்கார்ந்திருக்கா? எப்படி இருக்கும்? சங்கடமா இருக்காதா? இல்ல இருளடிச்ச மாதிரியே உட்கார்ந்து. காங்கிரீட்டுக்கு போற வேண்டாம் அத்தா தம்மு. இதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கு? என்னன்னு தெரியல. தம்பி தம்பி என் தம்பிடா. ஏய் எனக்கு போய் மாமாக்கு ஒரு மாமா கொடுத்துட்டு வா. டேய் இப்படியே உட்கார்ந்திருக்கானே. தங்கச்சி பார்த்தா அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை ஓ ஆசையில சுத்ததைய ஏவகசு ஓ இசையில சிக்கதைய ஏவகசு
வயசுக்கு நல்லா இருந்தா. வணக்கம் அண்ணா. உனக்காக அண்ணன் பனங்கிழங்கு பிடிங்கி வச்சிருக்கேன். எனக்கு பனங்கிழங்குலாம் வேண்டாம். இந்த இருக்குவார், கை விடக்கூடாது. எல்லாரும் மங்களம் உண்டாகட்டும். வணக்கம் நாத்தனா. இதுதான் ஆடிக்கு உனக்காக அண்ணன் அடிச்ச வெடக்கோழி மசுரை பிச்சு வச்சிருக்கேன் பாரு. என்ன நாத்தனாருன்றாங்க, என்னது ஒண்ணும் புரியலையே. ஆமா 3 மாசம் முழுகாம இருக்கு. அவங்க முழுகாம இருந்தா எனக்கு எப்படி நாத்தனாரு? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். அவர் என்ன ஏத்துனாரு அப்படி? கருணக்கிழங்கு ஏத்த சொன்னா சொரக்காயாவே ஏத்துனார். சரி. நல்லா பழைய இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கதா. ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா? சரி இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமா. பறவை விரட்டணும் அப்படின்னாரு, காவல் பார்க்கணும் அப்படின்னாரு. ஆமா. அங்கே இருந்து இவ்வளவு தூரம் நம்ம 4 பேரும் வந்து இந்த காட்டை பார்க்கும் பொழுது பறவைலாம் கூட்ட கூட்டமா வருது. அட பழனியே வந்துருச்சு. விரட்டிடுவோமா? ஒரு விரட்டு எப்படி? ஆலோலம் 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 சோ சோ சோ. ஏமா இது பரதநாட்டியமா இல்ல பதற நாட்டியமா? இதான் இது நொண்டிக்கால் ஆட்டம். வேண்டாம், எது நண்டுக்கால் ஆட்டமா? ஆலோலம் 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 அழகன பச்சையிலே ஆலோலம் 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 அழகன பச்சையிலே ஆலோலம் காணக்கருங்குயிலே ஆலோலம் காணக்கருங்குயிலே ஆலோலம் கள்ளத்தர கூட்டங்களே ஆலோலம் கள்ளத்தர கூட்டங்களே ஆலோலம் 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 அழகன பச்சையிலே சோ. பறவையினம் சேரு கூட்டங்களில் கையிலே கவனித்து பாருங்களே சோ 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 சோ. பறவையினம் சேரு கூட்டங்களில் கையிலே கவனித்து பாருங்களே. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, ஆரவாரம் செய்வது உங்க வசை, உங்கள் ஆரவாரம் செய்வது உங்க வசை. சோ 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 சோ. அண்ணே இது ரெண்டையும் வச்சு எப்படி அழ கொடுக்குறீங்க? அது ரெண்டையும் காலையில் லீஸுக்கு விட்டுருவேன். அப்புறம் எப்ப திருப்புவிய? காசு சேரும் போது திருப்புவேன். எப்ப காசு சேரும்? எப்போ ஊரு கூட்டம் போடுதோ அப்போ தான் காசு. எப்ப ஊரு கூட்டம்? 2 பேரும் ஓரின சேர்க்கல ஈடுபடாது. என்ன செய்வன பொம்மை மாதிரி. அண்ணி இங்க வாங்க. ஏத்தா அது உள்பாவடைய பார்த்தா இதை நான் வேற பார்க்கணுமாக்கு? ஆமா. ஆத்தாடி அன்னிக்கு வெக்கத்தை பாருங்களே. செஸ் போர்டு கவரை கட்டிட்டு வந்திருக்கானம்மா. ஐயோ கோமியா வாடலா. ஸோ அண்ணே பறவையெல்லாம் கொன்னே அப்படி ஒன்று அதை கொண்டு போய் லாண்ட்ரிக்கு போட்டுரு. அண்ணனுக்கிட்ட கூட அதை. ஆனால் பருவ ஆளுலாம் மோந்து பார்த்தாங்கன்னா எத்தனை பருவ ஆள் பறவைகள் போகவே இல்லையே. என்னத்த என்ன காரணம்? வெளியூர் பறவைகள் போக அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமாத்தா. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யாரு குறை இருந்தாலும் ஆத்தா மாறிகடம் இருக்க கூடாது. முத்துமாரி. உள்ள போய் சாமியை வணங்குவோம். அதற்கு முன்னாடி உன்னை போயிருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போடி. அப்பாடா அந்த ஹீட்டுக்கு மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் அண்ணே என்னென்ன இது அந்த வேக்குரு அப்படியே இதாகுது. உங்களுக்கு என்ன தலை அந்த பக்கம் இருக்கு? இது மசுறு தலையா தான். பொண்டாட்டி மசுறு தானே அது. ஓ மசுரை கொண்டா மச்சான் மச்சான் என் தங்கச்சி சியானுக்கு வளகாப்புக்கு 11 வகை சோறு கட்டட்டுமா 9 வகை சோறு கட்டட்டுமாங்க? 450 வகை கூட கட்டுங்க. சரி மச்சான். மேலாப்புல குருண மந்த தூவி விட்டு கொண்டு வாங்க. மச்சான் தாய் இல்லாமல் வளர்ந்ததுங்க. வளகாப்பாவது கோயிலில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா அதையாவது சொல்லுங்க. பர்மிஷன் கேட்டு சுடுகாட சொல்கிறேன். இல்லை நீ வாடா. மச்சான் சியா பத்திரமா பார்த்துக்கங்க.